وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அடுத்தது என்ன? ஃபஜஅலஹும் கஸ்ஃபிம் மக்கூல். ஃபஜஅலஹும் கஸ்ஃபிம் மக்கூல். நாங்க அவங்கள ஆக்கினோம். அஸ்ஃப்னு சொல்றது வந்து ஆசிஃப்னு சொல்றது வந்து வேகமாக வீசுற காற்று. ரைட்? அஸ்ஃப்ங்கிறது வேகமாக வீசுற காற்று. காற்று வேகமாக வீசுற நேரத்துல வந்து அந்த காத்து என்ன செய்யும்? இங்க இருக்கிற இலை கொலை அந்த கூலங்கள் எல்லாம் அள்ளிக்கொண்டு போகும் இல்லையா? அந்த அந்த இலை கொலை தான் என்ன? அஸ்ஃப். ரைட்? அஸ்ஃப்ங்கிறது வந்து உதாரணத்துக்கு ஒரு மிருகத்துக்கு சாப்பாடு போட்டா அந்த மிருகம் சாப்பிட்டுட்டு என்ன செய்யும்? அதை மிதிச்சு அதை அதுலேயே யூரினேட் பண்ணி அதுலேயே மலை கழிச்சு போட்டு வச்சுக்குமே போய்த்து பாக்கலுமே. ரைட்? அந்த அந்த சிச்சுவேஷன் தான் என்ன? அஸ்ஃபி மக்கூல். மக்கூல்னா சாப்பிடப்பட்ட வைக்கோல் டிரான்ஸ்லேட் பண்றோம். கரெக்ட்? ரைட்? அப்ப சாப்பிட்டு போட்டு இருக்கிற வைக்கோல் என்ன? ரைட்? அது இது வந்து சொல்ல தஷ்பீஹ்னு சொல்றது. அரபிக் பலாகாவுல வந்து இல்முல் பயான்ல வந்து தஷ்பீஹ்னு சொல்றது. தஷ்பீஹ்னு சொன்னா ரெண்டு ஒப்பிடுறது. உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உங்களுக்கு இமேஜின் பண்ண கஷ்டமாயிக்குது. ஏன்னா இந்த வைக்கலிக்குது, ஆடு மாடு திண்டு போட்ட வைக்கலிக்குது. அந்த மாதிரி தான் யார் இருந்தாங்க விளக்குது. அந்த ஒப்பிடு அல்லாஹ் தஆலா அந்த இமேஜினேஷனை நமக்கு கொண்டு வர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த இமேஜினேஷனை கொண்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எப்படி ஆகணும்னு தெரியுமா? கொஞ்சம் கஷ்டமாயிக்குது உங்களுக்கு இமேஜின் பண்றதுக்கு. ஏன்னா காஸ்ஃபிம் மக்கூலி. ரைட்? அப்ப மக்கூல்னு சொன்னா வந்து உண்ணப்பட்டன்னு ஒரு மீனிங் இருக்குது. மக்கூல்னு சொன்னா உண்ணப்பட்டன்னு ஒரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி உண்ணறதுக்கு ரெடி ஆயிக்கிறதும் மக்கூல். உண்றதுக்கு ரெடி ஆகி அப்போ இப்போ கழுகுகள் இவங்களை திங்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிற நேரத்துல என்ன செய்வா? இப்போ ஒரு 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 ஆடையோ மாடையோ ஒரு சிங்கம் ஒன்று பிடிச்சு கொண்டு இருந்தா அந்த சிங்கம் என்ன செய்யும்? அந்த ஆடு மாடு என்ன செய்யும்? தப்பி ஓட பாக்குமே. அந்த ஓடுற சக்தி கூட இவங்களுக்கு இல்லாத அளவுக்கு இவங்க அவ்வளோ ஒரு வீக்னஸ்ல லெவலுக்கு போய்த்தாங்க. அந்த லெவலுக்கு நாங்க யார ஆக்கணும்? அப்புறம் சரியா? அப்ப இந்த இந்த சூறாட நாங்க இந்த சொல் விளக்கத்தோட இந்த வரலாற்று பின்னணியோட சேர்த்து நாங்க இதை பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இது அவ்வளவும் என்னத்துக்கு செஞ்சான்? இது அவ்வளோத்தையும் அல்லாஹ் தஆலா என்னத்துக்கு செஞ்சான்? லீலாஃபி குரைஷ். அடுத்த சூறா என்ன? லீலாஃபி குரைஷ். ரைட்? அப்ப இந்த 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 சம்பவத்தோட இந்த அடியோட இதுல இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்லணும். இந்த சூறா கஅபாவை பத்தியதா அல்லது ரசூலுல்லாஹ் பத்தியதா? இந்த சூறா கஅபாவை பத்தியதா ரசூலுல்லாஹ் பத்தியதா? பிரதானமா இந்த சூறா பேசுற இந்த இந்த தொனி ஏதோ அல்லாஹ் தஆலா பாதுகாத்ததை பத்தி கதைக்கிறான். காபத்துல்லா. ஆனா காபத்துல்லாவை இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறானா? சொல்ல இல்லை. அடுத்த சூறா என்ன? லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷித்தாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இந்த வீட்டிட சொந்தக்காரன் இரட்சகனை நீங்க வணங்குங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கஅபாவை பத்தி பேசின நேரத்துல வந்து யார சொல்லி பட்டிக்கிறான்? ரப்புக் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறான். ரைட்? பிறகு அடுத்த சூறாக்கு தான் என்ன வருவது? ரப்ப ஹாதல் பைத். இந்த டிஃபரன்ஸ் விளங்குதா? இவங்க சொல்றாங்க வந்து இந்த அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹ்க்கு முன்னால யார கொண்டு வந்திக்கிறான்? ரசூலை கொண்டு வந்திக்கிறான். ரைட்? கஅபத்துல்லாஹ்வோட அல்லாஹ் தஆலாவோட பிரையாரிட்டி ரசூல். ரைட்? அப்ப ரசூல் உங்களோட நான் இருக்கிறேன், உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. ரைட்? இதுக்கு முன்னுக்கு உள்ளவங்களுக்கு இந்த யாரு ஆனப்படைக்கு நடந்துச்சு. அதைத்தான் யாருக்கும் நடக்கும்? குறைஷியலுக்கும் நடக்கும். இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடி இருக்குது, உங்களுக்கு வெற்றி இருக்குது. அப்ப ரசூலை இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா முன்னுரிமைப்படுத்திக்கிறத பார்க்க இது அவ்வளோ செறிவான கருத்துகள் இருந்தாலும் அதே நேரத்துல இந்த சூறா ஒரு மெலோடி, ஒரு அழகான என்ன
ரைம் உள்ளது. ஏன்னா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இவ்வளோ நுணுக்கமான இந்த அர்த்தங்களோட அல்லாஹ் தஆலா பண்ணிக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நாங்கள் உலகத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கிட்ட இது இந்த அழிவுக்கு பின்னால இருந்த ஒரு பிரதானமான பண்பு ஒன்று இருந்துச்சு. என்ன அந்த பண்பு? முத்தகப்பீர், முத்தஜப்பீர், ரைட், பெருமை, அடக்கி ஆள்றது, ரைட். இப்போ இதுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் என்ன? இந்த அடி, ரைட். அப்போ இந்த அடி நாங்கள் பார்க்கலும், அது சில நேரத்தில் சர்வதேச அரசியலில் பார்க்கலும், நாட்டிட அரசியலில் பார்க்கலும், ஊர்ட அரசியல்வாதிகளை பார்க்கலும். சில நேரத்தில் பெரிய தம்பத்தை படிச்சு கொண்டு போவாங்க, அப்படி சின்ன ஆள்கிட்ட தோத்து போவாங்க. பெரிய தம்பட்டம் அடிச்சு கொண்டு போவாங்க, சின்ன சின்ன ஆள்கிட்ட அரசியல்ல தோத்து போவாங்க. இப்படி உலகத்துல நாங்க கண்டது இல்லையா? காண்றது. ஏன்னா இவர் தான் வெல்லுவாரு, இவர் அசைக்க ஆள் இல்லைன்னு சொன்னா சின்ன ஒரு ஆள் உண்டு, அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வெண்டுட்டு போயிடுவாரு. ரைட். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் எங்கிட்ட இந்த பண்புகள், இந்த யானை படைக்கு, இந்த யானை அஸ்ஹாபுல் ஃபீல்க்கு உள்ள பண்புகள் எங்கிட்ட இருக்காம இருக்கணும். ரைட். இது இந்த சூறாவில் இருந்து டிரெக்டா நாங்க எடுக்கக்கூடிய பாடங்கள்ல இது ஒன்றா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க இதை தொடர்ந்து இது எப்படி சூரா லீலாஃபி குரைஷோட எப்படி சம்பந்தப்பட்டிருங்கிறத நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு செஷன்ல பார்ப்போம்.